ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது கணிதம் வடிவியல் தலைப்பில் இருக்கிற தேற்றங்கள் முடிவுகள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிசல்ட் தியரம்ஸ் ஒரு 30 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டிக்கொள்ளும் பகுதி அல்லது வெட்டிக்கொள்ளும் புள்ளி நடுக்கோட்டு மையம். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளி நடுக்கோட்டு மையம். எந்த ஒரு முக்கோணத்திற்கும் புவியீர்ப்பு மையமாக இருப்பது நடுக்கோட்டு மையம். ஒரு முக்கோணத்தை 3 சம பரப்பளவுள்ள சிறிய முக்கோணங்களாக பிரிப்பது முக்கோணத்தின் நடுக்கோடுகள். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் ஒவ்வொரு நடுக்கோட்டையும் என்ன விகிதத்தில் பிரிக்கிறது? 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. எப்போதும் முக்கோணத்தின் உள்பகுதியிலேயே அமைவது நடுக்கோட்டு மையம். ஒரு முக்கோணத்தின் உயரம் எனப்படுவது அதன் செங்குத்து கோடு. எந்த ஒரு முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள் ஆகும். முக்கோணத்தின் 3 செங்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி செங்கோட்டு மையம். பொதுவாக செங்கோட்டு மையம் H என்று குறிக்கப்படும். ஒரு முக்கோணத்தில் 3 செங்குத்து கோடுகளும் முக்கோணத்தின் உள்பகுதியில் அமைந்தால் அது குறுங்கோண முக்கோணம். குறுங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கு அமையும்? முக்கோணத்தின் உள்பகுதியில். செங்கோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கு அமையும்? செங்கோண உச்சியின் மீது. விரிகோண முக்கோணத்தில் செங்கோட்டு மையம் எங்கு அமையும்? முக்கோணத்தின் வெளிப்பகுதியில். எந்த ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகளாகும். முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி அதன் சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்ட மையம் S என்று குறிக்கப்படும். முக்கோணத்தின் உச்சிகளில் இருந்து சமதூரத்தில் அமைந்துள்ளது சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்ட மையம் குறுங்கோண முக்கோணத்தின் உள்பகுதியில் அமையும். விரிகோண முக்கோணத்தின் வெளிப்பகுதியில் அமையும். செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் மையப்புள்ளியில் அமையும். எந்த ஒரு முக்கோணத்தின் 3 கோண இருசமவெட்டிகளும் ஒரு புள்ளி வழி செல்லும் கோடுகள். ஒரு முக்கோணத்தின் 3 கோண இருசமவெட்டிகளும் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் உள்வட்ட மையம். உள்வட்ட மையம் I என்று குறிக்கப்படும். எதை கொண்டு முக்கோணத்தின் உள்ளே வட்டம் வரையலாம்? உள்வட்ட மையத்தை கொண்டு முக்கோணத்தின் உள்ளே வட்டம் வரையலாம். முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களுக்கும் சமதூரத்தில் இருப்பது உள்வட்ட மையம். அனைத்து வகை முக்கோணங்களுக்கும் முக்கோணத்தின் உள்பகுதியிலேயே அமைவது நடுக்கோட்டு மையமும் உள்வட்ட மையமும். G நடுக்கோட்டு மையம், H செங்கோட்டு மையம், S சுற்றுவட்ட மையம், I உள்வட்ட மையம். ஒரு பித்தாகரஸ் மூன்றன் தொகுதியை K-வால் பெருக்க எத்தனை பித்தாகரஸ் மூன்றன் தொகுதி கிடைக்கும்? எண்ணற்ற மூன்றன் தொகுதி கிடைக்கும். ஒரு முக்கோணத்தின் நீளமான பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமெனில் அது செங்கோண முக்கோணமாகும் என்பது பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலை. அனைத்து சதுரங்களும் வடிவத்தவை. அனைத்து வட்டங்களும் வடிவத்தவை. அனைத்து சர்வசம முக்கோணங்களும் வடிவத்தவை. அனைத்து செவ்வகங்களும் வடிவத்தவை அல்ல. இரு கோணங்கள் சர்வ சமமாகவும் மிகை நிரப்பிகளாகவும் இருக்குமாயின் அவை செங்கோணங்கள். எந்த ஒரு கோட்டு துண்டும் கோணமும் அதற்கதுவே சர்வசமமாக இருக்கும். இது பிரதிபலிப்பு பண்பு எனப்படும். ஒரு முக்கோணத்தில் இரு கோணங்கள் சமமெனில் அதன் எதிர்பக்கங்கள் சமம் என பொருள்படுவது கோணங்களெனில் பக்கங்கள். ஒரு முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமமெனில் அதன் எதிர்கோணங்கள் சமம் என்பது பக்கங்களெனில் கோணங்கள். இரு முக்கோணங்கள் சர்வசமமெனில் அவற்றின் ஒத்த பாகங்கள் சர்வசமமாகும். இது CP-CTC பண்பு எனப்படும். CP-CTC corresponding parts of congruent triangles are congruent. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் இருந்தால் அது ஒரு செங்கோண முக்கோணம்.
L மற்றும் M ஆகியவை செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் மற்றும் n ஆனது செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் எனில் L² = n² - m². இதுவரை வடிவியல் பகுதியில் முக்கோணம் சார்ந்த ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வடிவங்களுக்கான அனைத்து விதமான தேற்றங்களும் முடிவுகளும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.